வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஸோ காலேஜ் டிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய உதவி பேராசிரியர், டிஆர்பியில் உதவி பேராசிரியருடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய சிவி வைத்திருக்கிறதாக தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் 2ஆம் கட்ட பணி நியமனம் பண்ணியிருக்காங்க. 1000 காலி பணியிடங்கள் கூடுதலாக நிரப்பப்பட்டிருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் டெட் ஆசிரியர்களுக்கு போட்ட இறுதியான கையெழுத்து என்னவாக இருக்கின்றது? ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்குறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியருடைய வழக்கு பார்த்திங்கன்னா தேர்தல் காரணமாக இடைக்காலத்தில் தீர்ப்பு வழங்க முடியாது அப்படின்றதுனால வழக்கை 8/4/2026 ஒத்திவைப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த உயர்நிலை பள்ளியோடைய தலைமை ஆசிரியர். ஸோ இதில் வழக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு. அந்த வழக்குடைய தீர்ப்பு மற்றும் வழக்குடைய நடைமுறைகள் எல்லாமே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் இதில் தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அடுத்த கட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் முதுகலை பட்டதாரிகளுடைய 1000 வேக்கன்சிஸ் கூடுதலாக எடுக்கப்பட்டிருக்கு. எல்லோருமே அறிவீர்கள். ஸோ பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 1996 அப்படின்றது. இன்னொரு 1000 ஆசிரியர்களை கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ கூடுதல் ஆசிரியர்கள் தமிழக பள்ளி கல்வித்துறையில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியருடைய இறுதி வழக்கு தீர்ப்பானது தற்சமயம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது. இந்த 4வது அடுத்த ஒரு 15 தினங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை ஒத்திவைப்பு நடவடிக்கையாக தற்சமயம் போயிட்டுருக்கு. அதையும் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் மிக 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 முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்ற பார்த்திங்கன்னா இந்த டெட் பாஸில் 60 மார்க் டெட்டோடைய இறுதி தீர்ப்பு வழங்க இருக்காங்க. ஸோ டெட்டில் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற இறுதி தீர்ப்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீதிமன்றத்தில் வழங்க இருக்காங்க. எல்லா கம்யூனிட்டியுமே சேர்த்து இந்த தீர்ப்புக்காக போராடிட்டுருக்காங்க. ஸோ டெட் பாஸோடைய இறுதி தீர்ப்பு ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் டிஆர்பியில் தற்சமயம் அந்த வெளியாகியிருக்க 3 முக்கியமான அறிவிப்புகள். ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலேஜ் டிஆர்பி, ஸோ உதவி பேராசிரியர், ஓகேங்களா. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய சிவி தற்காலிகமாக ரத்து பண்ணியிருக்காங்க. தேர்தல் நடைமுறைகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா புதிய சிவிஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிக அளவில் வந்திருக்கு மக்களே. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஹோல்டில் இருக்கிறதுனால விரைவில் புதிய காலேஜ் டிஆர்பியோடைய புதிய சிவி லிஸ்ட்டு, புதிய சிவி பட்டியல் அனைத்துமே வெளியிடலாம் அப்படின்றதான், ஓகேங்களா. ஸோ டெட் ஆசிரியர்களுக்கு 2013 மற்றும் 2017 ரொம்ப பேர் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அவர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகளை ஸ்டாலின் அவர்கள் இறுதி கட்டத்தில் ஒரு கையெழுத்து போட இருக்காரு. விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.